ரொம்ப வெள்ளம் ஓவரா வந்துட்டு இருக்குங்க. இந்த இடத்துல இது வந்து கரை கட்ட சொல்லி நாங்கள் எவ்வளோ நாளாக சொல்லின்னு இருக்கிறோம். எல்லா கட்சிக்காரங்களும் போராடி இருக்கிறாங்க. ஆனால் ஆளுங்கட்சி அந்த அளவுக்கு ஒன்றுமே பண்ணலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கரை ஒதுக்க சொல்லி கரை கட்ட சொல்லி தூர் வர சொல்லி நிறைய தடவை வந்து எல்லா கட்சி சார்பிலையும் வச்சாங்க. இந்த ஆளுங்கட்சி அதை பற்றி எதுவும் கண்டுக்கவே இல்லை. இந்த தெருவிலையும் இந்த ஊர்லேயும் கான்நகர் சூழப்பள்ளம் இந்த ரெண்டு பகுதியுமே பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அரசாங்கத்தின் மூலியமா எந்த இதுவும் கிடையாதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து செஞ்சதெல்லாமா இளைஞரணி, தௌஹீத் ஜமாத்து, இந்த மாதிரி இவங்கெல்லாம் தொடர்ந்து இந்த 3 நாளும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வெள்ளத்தில் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொதுமக்களும் இந்த மாதிரி அமைப்புகளும் சேர்ந்து தான் இந்த காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டி அரசாங்கம் எந்தவித காரியத்தையும் எடுத்துக்கவே இல்லை, எதுவுமே செய்யல, எந்த ஒரு உதவியும் பண்ணல, எதுவும் வரல. எல்லாம் மெயின்ல எல்லாம் அரசாங்கத்துக்கும் 20 டன் அரிசி வந்து 20 டன் உணவுப் பொருள் வந்ததுன்னு சொல்லி நேவில சொன்னாங்க. பேப்பர்லாம் பார்த்தோம். ஆனா 20 டன் உணவுப் பொருளை நாங்க பார்க்கவே இல்லை. எங்க போச்சு தெரியுமா? சிபிடபிள்யூ கோட்ரஸ் உள்ளர அதுல தங்கி இருக்கிறவங்களுக்கு மட்டும், நேவில வேலை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்தானுங்க. இங்க வந்து பொதுமக்களுக்கு எதுவும் விநியோகம் இல்ல. இப்படி விநியோகம் இந்த மாதிரி எல்லாம் உதவிக்கர நீட்டுறது எல்லாமே இந்த பொது அமைப்புகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. பொதுமக்களும் இளைஞரணிகளும் இந்த மாதிரி அமைப்புகள் சேர்ந்து தான் இந்த காரியங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல, எந்தவித ஒரு காரியங்களையும் செய்யல, எந்தவித ஹெல்ப்பும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆளுங்கட்சியில இருக்கிற இந்த ஏரியாக்காரங்க, எம்எல்ஏ இருக்கட்டும், கவுன்சிலர் இருக்கட்டும், வளர்மதி, எல்லாருமே சரி, மொத்த பேருமே சரி, ஒருத்தரும் இந்த ரோட்ல நின்று காரை விட்டு இறங்காத உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போறாங்களா செண்டி. எதையுமே எந்த உதவியும் செய்யல. படகு அனுப்பல இது வரைக்கும் எங்களை காப்பாத்துறதுக்கு. பணக்காரங்க ஏரியாவுக்கு மட்டும் அனுப்பிச்சானுங்க, எங்களுக்கு அனுப்பவே கிடையாது. இப்போ இந்த பகுதியில வந்து குப்பை அள்ளுறதுக்காக, இந்த தண்ணியை சுத்தம் பண்றதுக்காக வேற எதுல இருந்தாவது வந்திருக்காங்க? இது வரைக்கும் கிடையாதுங்க, இது வரைக்கும் கிடையாது. இப்போ முதல் முறையா டிஎன்டிஜே தான் வந்திருக்குது, வேற யாருமே வரல. அவங்க தான் வந்து இந்த காரியங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, உணவு பொட்டலங்கள், பிஸ்கட், தண்ணி, நாப்கின்ஸ் எல்லாமே வந்து தொடர்ந்து இந்த 2-3 நாளா கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க யாரும் எதுவும் செய்யல. அரசாங்கம் இதை பத்தி கண்டுக்கல. என் பேர் ஸ்ரீனிவாசன், KK நகர், கான் நகர். தொழில் இன்டீரியர் தொழில் பண்றேன்.